என்னோட படம் எதுவுமே ஹிட் ஆகாததுக்கான காரணம் இதுதான் அப்படிங்கறத நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி அவர்கள் கொடுத்திருக்க இந்த பேட்டி தான் சோஷியல் மீடியால பயங்கரமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். அந்த காலத்துல இருக்க நிறைய படங்கள்ல நடிச்சிட்டு வந்த ஒரு பர்சன் அப்படின்னு சொல்ல போனா நம்ம மனசுல எல்லார்ட்டையுமே நீங்காம இடம் பிடிச்சிட்டு இருக்க ஒரு பர்சன் அப்படின்னா கார்த்திக் அவர்கள். அது மட்டும் இல்லாம முத்துராமனோட மகன் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். பாரதி ராஜா கண்ணுல பட்டதுனாலதான் அவர் அலைகள் ஓய்வதில்லைங்கிற படம் மூலியமா சினிமா இண்டஸ்ட்ரியில கால் எடுத்து வச்சாரு. அதுக்கு பின்னாடி நிறைய படங்கள் அவருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல கேர்ள்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனா இருந்தாரு. இவருக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இப்பயும் இருந்துட்டு இருக்காங்க. அது மாதிரி ஜெமினி கணேசனை எப்பொழுதுமே நம்ம காதல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அதே மாதிரி கார்த்திக காதல் இளவரசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்களாமா. தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்பவே டேலண்டான பர்சன் அப்படிங்கிற பேரு இப்பயும் அவருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம பல திரைப்படங்கள்ல இவர் நடிச்சிட்டு இருந்தாரு. 80s 90s இவர் ரொம்ப ஆக்டிவா இருக்க ஒரு பர்சன் அப்படின்ட்டு மக்கள் எல்லாருமே அழைச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ரீசெண்டா அவரோட மார்க்கெட் ரொம்பவே கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அவர் மட்டும் தானா? பிகாஸ் அவர் காலையில எழுந்திருக்கவே மாட்டாரா. அதுவும் படம் பிடிக்க போகணும் அப்படின்னா காலையில 7 o'clock கண்டிப்பா வேக்கப் ஆகணும். ஆனா அந்த கேரக்டர் அவருக்கு இல்லாததுனால இவர் நைட் ரொம்ப லேட்டா தூங்கிட்டு மதியம் போலதான் அடுத்த நாள் எழுந்திருப்பாரா. இதனாலேயே பல இயக்குனர்கள் இவரை வச்சு படம் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிச்சிருந்திருக்காங்க. ஆனாலுமே சுந்தர் சி போன்ற சில இயக்குனர்கள் இவரை வச்சு படத்தை எடுத்திருக்காங்க. உள்ளத்தை அள்ளித்தா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியான படத்தை எடுத்து அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனதும் நமக்கு தெரியும். அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு ரவுண்டு தான் வந்தாரு கார்த்திக். அதாவது எப்படி சொல்லணும்னா 20க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிட்டு இருந்தாருமே அவர் இப்ப இருக்க இண்டஸ்ட்ரியில இருக்க நிறைய டாப் ஹீரோ போலலாம் அவர் வரவே இல்லை. பிகாஸ் அவரோட மார்க்கெட் ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஏன்னா அவங்க எல்லாம் பீக் லெவல்ல இருந்துட்டு இருக்காங்க. அவங்களோட திறமை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இவர்கிட்ட டேலண்ட் இருந்துமே அதை சரியா பயன்படுத்திக்கல அப்படிங்கறது தான் இன்னைக்கு ரொம்ப வருத்தமா இருந்துட்டு இருக்கு. இவரை தொடர்ந்து இவரோட மகனான கௌதம் அவர்களும் இப்ப சினிமா இண்டஸ்ட்ரியில நல்ல ஒரு பேர் புகழோட இருந்துட்டு தான் இருக்காங்க. ஆரம்ப காலத்துல எல்லாம் தன்னோட படங்கள் பெருசாலாம் ஓடாதாமா. அவருக்கு 30 வருடத்துக்கு அப்புறம் தான் இவர் நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கவும் ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அப்ப ஒரு விஷயம் சொல்லியிருந்திருக்காரு. நான் சினிமாவுக்கு வரும்போது எனக்கு 20 வயசு தான். ஆனா 15 வயதிற்குரிய தோற்றம் தான் எனக்கு இருந்துட்டே இருக்கும். அதனாலேயே எனக்கு நிறைய பட வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருந்துச்சு. முக்கியமா முத்துராமனோட மகன் அப்படிங்கறதுனாலே எனக்கு அது ஒரு பக்கம் யமனாவே போயிடுச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம எல்லா விதமான கேரக்டர்களுக்கும் நான் ரொம்பவே ஈஸியாவே நடிச்சிடுவேன். அதனாலேயே நிறைய இயக்குனர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்ன ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம என்னை வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கறத அவங்க நினைச்சுப்பாங்க. அப்படி எனக்கு வந்த வாய்ப்புகளை மறுக்கும் துணிச்சலும் எனக்கு அப்பதெல்லாம் இல்ல. சோ எனக்கு என்ன கேரக்டர் கிடைச்சாலுமே அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கறத மட்டும்தான் நான் எப்போதுமே சரியா நினைச்சிட்டு இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருந்திருக்காரு. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் எனக்கு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல அப்படிங்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு நான் பண்ண ஒரு தவறு தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. இவர் ரொம்பவே மனமுருங்கி கொடுத்திருக்க இந்த பேட்டி சோஷியல் மீடியால பயங்கரமாவே ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 3 வருஷங்கள் ஆகிடுச்சாமா. சோ இப்ப எனக்கு என்ன ஒரு வேஷம் கிடைச்சாலுமே நான் அதை ப்ராப்பரா பண்ற ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் அவர்கள் சொல்லி முடிச்சிருந்திருக்காங்க. மக்களான நீங்க, ரசிகர்களான நீங்க, எத்தனை ஹீரோ ஹீரோயினி வந்தாலுமே அந்த காலத்துல இருக்க ஹீரோஸ்க்கு அப்படிங்கிற ஒரு பேரும் புகழும் இன்னைக்கும் அழையாம அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. முக்கியமா சொல்லணும்னா கார்த்தி போல ஒரு கேரக்டர்லாம் இன்னைக்கு நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ அவங்கள தமிழ் இண்டஸ்ட்ரியில திருப்பி நம்ம பார்க்க மாட்டோமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில இப்ப கார்த்திக் அவர்கள் இப்ப சூப்பராவே ஒரு இன்டர்வியூல இந்த விஷயத்தை பேசியிருந்திருக்காரு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.